நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, அருமையான காலை நேரத்திற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். கடந்த இரவு முழுவதும் எங்களோடு கூட இருந்தீர், எங்களை பாதுகாத்தீர், ஜீவனோடு எழுப்பி இந்த காலை வேளையில் உடைய பாத்தில் அமர்ந்து இப்படி நாமத்தை தொழுது கொள்ள நீர் கொடுத்த வேத வசனங்களை கொஞ்ச நேரம் வாசித்து அமர்ந்து தியானம் பண்ணி கற்றுக்கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த உம்முடைய பாத்திரத்தில் இந்த காலைகளை அமர்ந்திருக்க ஒவ்வொருவரும் கர்த்தர் நினைத்தருளும்படியாய், பரிசுத்த ஆவியானோர் இடைப்படும்படியாக, நாங்கள் தியானம் பண்ணுகிற வசனங்கள் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக் கொடுக்கும்படியாக, அதன்படி நடப்பதற்கு எங்கள் கரங்களை பிடித்து பலப்படுத்தும்படியாக எங்களை வெறுமையாக தாழ்த்துகிறோம். நாங்கள் ஒன்றுமில்லை, இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஈஸ்டர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் கொஞ்ச நேரம் நாம் தியானம் பண்ண கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். 9ஆம் அதிகாரத்தில் 32 வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 17 வசனம் யூதர்களுக்கு அங்கு ஒரு பெரிய வெற்றி கிடைப்பதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. 18ஆம் வசனத்திலிருந்து 32 வரை யூதர்கள் பூரீம் பண்டிகை, அந்த பூரீம் பண்டிகை கொண்டாடியதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. 10ஆம் அதிகாரம் 3 வசனங்கள் மொர்தெகாய் உயர்த்தப்படுதலை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அந்நிய தேசத்திலே கைதியாக சென்ற, அடிமையாக சென்ற ஒரு மனுஷன் மகா உச்சத்துக்கு உயர்த்தப்பட்டதை அந்த 3 வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நாம் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1ஆம் வசனம் படிக்கலாம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவருடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞர் மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. 12ஆவது மாசம் 13ஆம் தேதி அகாஸ்வேரு ராஜா ஆட்சி பண்ணிட்டு இருந்த அந்த 127 இந்தியா உள்பட 127 தேசங்களில் இருந்த யூதர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் பழி வாங்குவதற்கு ஒரு நாளை ஆமான் நியமிச்சிருந்தார். அந்த 12ஆம் மாசம் 13ஆம் தேதி அந்த நாளே ரொம்ப ஆவலோடு யூதர் அல்லாத மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த 13ஆம் தேதி வந்துச்சு. ஆனால் நிலைமை தலைக்கீழாக மாறிவிட்டது. இப்போ ஆமான் இல்லை, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு அதிகாரி, பெரிய அதிகாரி இல்லை. அதுவும் ராஜாவுக்கு அடுத்தபடியா ராணிக்கு சமமான ஒரு பதவியில் இருந்தோம். அந்த தேசத்தில் ராஜாவைக்கு அடுத்தபடியா எல்லாராலும் மதிக்கப்படுகிற, எல்லாராலும் கீழ்ப்படியப்படுகிற, எல்லாராலும் கனப்படுத்தப்படுகிற ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் இப்போ இல்லை. அதனால அவங்க என்ன செய்தாங்க, இந்த பகைகள்லாம் யூதரை யாரெல்லாம் பழி வாங்க வேண்டும் என்று நினைச்சிட்டு இருந்தாங்களோ இப்போ அவங்களெல்லாம் பழி வாங்க முடியல. நிலைமை தலைக்கீழாக மாறிவிட்டது. அவங்களுக்கு கட்டளை கொடுத்த, அவங்கள ஆதரிச்ச ஒரு தலைவன் இப்போ தேசத்துல இல்லை. நிலைமை தலைக்கீழாக மாறிடுச்சு. யூதர் அகாஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளில் உள்ள பட்டணங்களிலே தங்களுக்கு பொல்லாப்பு வர பண்ண பார்த்தவர்கள் கூடி கொண்டார்கள். ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது இருந்தது. அவர்களை பற்றி சகல ஜனங்களுக்கும் பயம் உண்டாயிற்று. 2வது வசனம், யூதர்கள் இப்ப எழும்பி நின்றாங்க. மிகுந்த ஒரு பலமுள்ளவளாக மாறிட்டாங்க. பயந்துட்டு இருந்தவங்க, எங்க மற்ற ஜாதியெல்லாம் சேர்ந்து, மற்ற ஜனமெல்லாம் சேர்ந்து நம்மளை அழிச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு நிலைமையில் இருந்தவங்க இப்ப என்ன ஆயிட்டாங்க, பலம் கொண்டு விட்டார்கள். அவங்களுக்கு பெரிய ஒரு பலம் கிடைச்சிருச்சு. அவங்களுக்கு பலத்தை கொடுத்தது யார்? அடுத்த 2 வசனங்களிலே நம்ம படிக்க முடிகிறோம். இப்ப நிலைமை தலைக்கீழ மாறிடுச்சு. யார் அழிக்கப்பட்டு விடுவோம், யார் அழிஞ்சிருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்களோ இப்ப அவங்க எதிரிகளை அழிப்பதற்கு ரொம்ப தைரியமுள்ளவர்களாக மாறிட்டாங்க. மனதளவுல பாதிக்கப்பட்டிருந்த அந்த மக்கள், மனதளவுல ரொம்ப சோர்வாயிருந்த அந்த மக்கள் இப்போ ரொம்ப பலமுள்ளவர்களாக மாறிட்டாங்க. அவர்களுக்கு அந்த பலத்தை கொடுத்தது யார்? 3ஆம் வசனம் சொல்லுது, நாடுகளின் சகல அதிகாரிகளும், தேசாதிபதிகளும், துரைகளும்,
ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கிறவர்களும் யூதருக்கு துணை நின்றார்கள். மொர்தெகாயினால் உண்டான பயங்கரம் அவர்களை பிடித்தது. இப்ப அரசாங்கத்துல பலதரப்பட்ட கவர்னர் முதற்கொண்டு எல்லா அரசு அதிகாரிகள் எல்லாருமே இப்ப யூதர்களுக்கு சப்போர்ட் ஆயிட்டாங்க. அரசாங்கமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது சாதாரண மக்களுக்கு அவங்க ஏன் பயப்படுவாங்க? இப்ப அரசாங்கமே இந்த யூதர் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுச்சு. அப்படி மாறிடுச்சு, நிலைமை மாறிடுச்சு. அந்த மக்களுக்கு கர்த்தர் துணையாக இருந்தார். இதனால அவங்க ரொம்ப தைரியசாலி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு பின்னால அவங்களை தைரியம் மூட்டுவதற்கு, நிலைமை மாற்றுவதற்கு இங்க மொர்தெகாய் காரணமாக இருந்தார். அவர் மூலமா தான் 3ஆம் வசனத்துல சொல்லுது, மொர்தெகாயினால் உண்டான பயங்கரம் அவர்களை பிடித்தது. இப்ப மொர்தெகாய் சொன்ன மாதிரி இருந்தா அரசு அதிகாரிகள் எல்லாம் வேலை செய்யணும், அவருக்கு கீழ்ப்படியணும். ஏன்? இப்ப ஆமான் இருந்த இடத்துல இப்ப மொர்தெகாய் இருக்கிறார். ராஜாவுக்கு அடுத்தபடியா அந்த தேசத்துல பேரு புகழ் எல்லாமே இப்ப மொர்தெகாய்க்கு தான். எல்லாரும் ஒரு தலை வணங்கி ஆகணும், அவர் கட்டளைக்கு எல்லாரும் கீழ்ப்படிச்சு ஆகணும். கவர்னர் கூட, கலெக்டர் கூட, தாசில்தார் கூட, விஓ கூட, எல்லாரும் யாராக இருந்தாலும் மொர்தெகாய் சொன்னபடியே செஞ்சுதான் ஆகணும். இப்ப அரசாங்கமே யூதர் மக்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. யூதர் மக்கள் எப்படி பயப்படுவாங்க? அதனால அவங்களுக்கு பயம் அவங்களை விட்டு கடந்து போயிடுச்சு. இப்ப அவங்க தைரியம் உள்ளவங்களா, யாரெல்லாம் இவங்களை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்களோ, கங்கணம் கட்டிட்டு இருந்தாங்களோ, திட்டம் போட்டுட்டு இருந்தாங்களோ, அவங்களெல்லாம் பழி வாங்கக்கூடிய அளவுக்கு இப்ப யூதர்களுக்கு மிகுந்த ஒரு மனதளவுல மிகுந்த ஒரு பலம் உண்டாயிடுச்சு. 4ஆம் வசனம், மொர்தெகாய் யூதாவி ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாயிருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மேன்மேலும் பெரியவனானான். பாத்தீங்களா, அவருடைய பதவி உயர்வு கிடைச்சிருச்சு. அவர் ஒரு காலத்துல அவர் எங்க இருந்தாரு? 2:21 எஸ்தர் 2:21 என்ன சொல்லுகிறது? சூசான் அரண்மனையில் வாசலிலே மொர்தெகாய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். வாசலில் இருந்த ஒரு மனுஷன், அதாவது ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம படிக்கும்போது அங்கே லோத்து சோதோம் கொமோரா பட்டணத்தின் வாசலிலே இருந்தான். ரூத் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் படிக்கும்போது அங்கே பட்டணத்து முகப்பிலே அந்த வாசலிலே 10 மூப்பர்களை போவாஸ் வரவழைத்திருந்தான். ரூத்தை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, தன்னுடைய முடிவை அறிவிப்பதற்கு வரவழைச்சிருந்தான். யார் இந்த மூப்பர்கள்? என்ன இந்த பட்டணத்து வாசல்? ஒவ்வொரு பட்டணத்துக்கும் என்ட்ரன்ஸ்ல முகப்புல நியாயம் தீர்க்கிற ஒரு இடம், நியாயம் பேசுற இடம், இன்னும் எளிமையா சொன்ன பஞ்சாயத்து பண்ற ஒரு இடம். இப்ப நியாயாதிபதியாக இருந்த ஒரு பெரிய மனுஷனாக இருந்த சாதாரண மக்களுக்கு நியாயம் சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில, அதே அரசாங்கத்தில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தார் மொர்தெகாய். ஆனாலும் மேன்மையான் பெரிய ஒரு பதவி இல்லை, ஒரு நியாயாதிபதியாக இருந்தார், மக்களுக்கு நியாயம் விசாரிக்கிற பொறுப்பில் இருந்தார். ஆனா இப்போ தேசத்துல ராஜாவுக்கு அடுத்தபடியா பெரிய ஒரு ஸ்தானத்துக்கு போயிட்டார். அவர் நிலைமை தலைக்கலாக மாறிடுச்சு. யூதரை கொலை பண்ணவெல்லாம் இப்ப என்ன ஆயிட்டாங்க? பயந்துட்டாங்க. அவங்க உயிருக்கு பாபத்து வரப்போகிறது. காரணம் என்ன? அதான் ரோமர் 8:33-34 பைபிள் சொல்லும், தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? ஆண்டவர் யூத மக்களை தெரிந்து கொண்டவர் ஆபிரகாம் மூலமாக. அந்த யூத குடும்பத்தில் தான் உலகத்தின் ரட்சராக இயேசப்பா பிறக்க போறார். இப்படி ஒரு பிளான் ஆண்டவர் வச்சிருக்கும் போது யூத குடும்பத்தை யாராவது அழிச்சிட முடியுமா? தேவனை எதிர்த்து நின்று யாராவது ஜெயிக்க முடியுமா? அவங்களால முடியாது. இது அந்த மக்களுக்கு புரியல. அவங்களுக்கு சத்தியம் தெரியாது, ஆமானுக்கு தெரியாது. ஆனால் அந்த மக்கள் அடிச்சிடணும் ஒரே ஒரு காரணத்துக்காக. மொர்தெகாய் அவருக்கு எழுந்து நமஸ்காரம், சல்யூட் அடிக்கல. அந்த நமஸ்காரம் என்ற ஒரு வார்த்தை தெய்வத்துக்கு சமமாக ஒரு மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை பற்றி எழுதப்பட்டிருக்கு. அவருக்கு தான் யூதனாச்சே, அவங்க நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிவாங்களே. 1ஆம் வசனம் தானே சொல்றது, உன் தேவனாகிய கர்த்தரை அன்றி வேறு தேவர் உனக்கு வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும், பூமியின் கீழே தண்ணீர் உள்ளளுக்கு ஒப்பான எந்த சுரூபத்தையாகிலும் நீ வணங்கவும் வேணாம், சேவிக்கவும் வேண்டாம். சேவித்தல் அடிமையாக ஒப்பு கொடுத்தல், வணங்குதல் தெய்வத்துக்கு சமமாக ஏற்றுக்கொள்ளுதல்.
இதை ஆமான் எப்படி பண்ண முடியும்? அதனால அந்த கற்பனைக்கு அவர் கீழ்ப்படியும் போது கர்த்தர் அவருக்காக சப்போர்ட் பண்ணாம இருப்பாரா? நீங்களாக இருந்தாலும் நானும் இருந்தாலும் வசனத்துக்கு பயந்து நடுங்கி பயப்படும் போது கர்த்தர் நமக்கு எப்பவுமே சப்போர்ட்டிவா இருப்பார், நம்முடைய பக்கத்துல இருப்பார். இது நம்முடைய மொர்தெகாய் வாழ்க்கையிலிருந்து நம்மால தெரிஞ்சுக்க முடிகிறது. அவர் அந்த வசனத்தின்படியே ஆமானை தெய்வத்துக்கு சமமாக, தேவனுக்கு சமமாக நினைக்காம, நமஸ்காரம் பண்ணாம, வணங்காம இருந்ததுனாலதான் இப்ப ஆண்டவர் அவருக்காக இறங்கி செயல்பட ஆரம்பிச்சிட்டார். அந்த ஆமான் இப்பொழுது இல்லை, அவன் அழிக்கப்பட்டு விட்டான். இப்ப அந்த இடத்துல, அந்த பதவி உயர்வு பெற்ற இடத்துல ராஜாவுக்கு அடுத்தபடியா 2வது ஸ்தானத்துல மொர்தெகாய் இருக்கிறார். அதனால அவர் சொன்னா, அதிகாரிகள் யாராக இருந்தாலும் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். அதனால இப்ப யூத மக்களுக்கு பெரிய ஒரு பாதுகாப்பு கிடைச்சிருச்சு. இப்ப யூத மக்கள் அவர்களை என்ன பண்ண போறாங்க? யாரெல்லாம் அவர்களை அழிக்க நினைத்தார்களோ அவங்களை இப்ப யூத மக்கள் என்ன பண்ண போறாங்க? அழிக்க போகிறார்கள். ஆனால் இந்த வசனம் சொல்லுது பாருங்க, அவர் பதவி உயர்வு அடைஞ்சதுனால அரசாங்க அதிகாரிகள் எல்லாரும் மொர்தெகாய்க்கு பயந்தது, மொர்தெகாயின் கட்டளைப்படி செய்ததுனால இப்ப யூத மக்களுக்கு பெரிய பாதுகாப்பு கிடைச்சிருச்சு. எதிரிகளை அழிக்கக்கூடிய பெரிய ஒரு தைரியமும் கிடைச்சிருச்சு. 5ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, அப்படி யூதர் தங்கள் சத்துருக்களை எல்லாம் பட்டயத்தால் வெட்டி கொண்டு நிர்மூலமாக்கி தங்கள் இஷ்டப்படி தங்கள் பகைஞருக்கு செய்தார்கள். இப்ப என்ன ஆயிடுச்சு? யூதர்கள் யாரெல்லாம் அவங்களை அழிக்க நினைச்சாங்களோ அவங்கள இப்ப என்ன பண்ணிட்டாங்க? இவங்கெல்லாம் கொன்று போட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த 13ஆம் தேதி, அந்த குறிக்கப்பட்ட நாள் அன்னைக்கு 7, 8, 9 வசனத்தை படிக்கும் போது ஆமானின் 10 பிள்ளைகளை கூட யூதர்கள் கொன்று போட்டுட்டாங்க. காரணம் என்ன? ஒருத்தர் பதவிக்கு வரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ராஜாவை கொண்டுட்டு அந்த இடத்துல இவங்க ராஜாவாயிடுவாங்க. நம்ம நாடகம் புஸ்தகம், ராஜாக்கள் புஸ்தகத்தெல்லாம் படிச்சிருக்கிறோம். ஒரு சில ராஜாக்கள் வாழ்க்கையில் அப்படி சம்பவம் நடந்திருக்கு. அதனால 10 பிள்ளைகளை ஏன் கொண்டுறணும் யூதர்கள்? வருங்காலத்துல அந்த 10 பிள்ளைகளை பெரியவங்களாகி ஏன் ராஜாவை கொண்டுட்டு இவங்க நாட்டை கைப்பற்ற முடியாது? அதனாலதான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த ஆமானின் 10 பிள்ளைகளை கூட இவங்க என்ன பண்ணாங்க? கொன்று போட்டாங்க. இப்ப அகாஸ்வேரு எஸ்தரை சந்திக்க வருகிறார். 12ஆம் வசனத்துல அவர் சொல்றார், எஸ்தர் ராஜாத்தியே, நீ சொன்னபடியே நான் மொர்தெகாய்க்கு செவி கொடுத்துட்டேன். மொர்தெகாய் சொன்னபடி நிறைவேற்றும்படியாக நான் அவருக்கு அனுமதி கொடுத்துட்டேன். இப்ப சூசான் அரண்மனையில கூட, அந்த சூசான் பட்டணத்துல, ஏன்னா பாபிலோனை ஆட்சி பண்ணும்போது நேபுகாத்நேச்சார் காலத்துல பாபிலோன் தலைநகரமாக இருந்துச்சு. பெர்சிய ராஜாக்கள், மேதிய ராஜாக்கள் ஆட்சி பண்ணும்போது அந்த தலைநகரை சூசான் பட்டணத்துக்கு மாற்றிட்டாங்க. அந்த சூசான் பட்டணத்துல தான் இவங்க அரண்மனை, கொலு மண்டபம் இருந்துச்சு. இப்போ அவர் சொன்னார், அங்க நடக்கிற விஷயம் தான் அவருக்கு தெரிந்து, இன்னும் வெளியில் நடந்த விஷயம் இன்னும் ஒரு காதுக்கு போகலை. ஆனால் அவர் சொன்னார், இப்போ இந்த சூசான் பட்டணத்துல கூட 500 பேர் யூதர்கள் கொன்று போட்டுட்டாங்க. இன்னும் ஏதாவது ரிக்வஸ்ட் இருக்குதா? நீ என்கிட்ட தெரிவிக்க வேண்டிய விண்ணப்பம் ஏதாவது இருக்குதா? சொல்லு, நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு ராஜாத்தியை கேட்கிறார். எஸ்தர் கேட்கிறார். அகாஸ்வேரு ராஜா ஒரு அருமையான வார்த்தை எஸ்தர் பேசுறாங்க பாருங்க. 13ஆம் வசனத்துல எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தான். அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் இன்றைய தினத்து கட்டளைப்படியே சூசானில் இருக்கிற யூதர் நாளைய தினமும் செய்யவும் ஆமானின் 10 குமாரன் உடலையும் தூக்கு மரத்தில் தூக்கி போடவும் உத்தரவாக வேண்டும் என்றான். அப்படியே செய்யும்படிக்கு ராஜா உத்தரவு கொடுத்தான். அதற்கு சூசானிலே கட்டளை பிறந்தது. ஆமானின் 10 குமாரர்கள் உடலையும் தூக்கி போட்டார்கள். கொண்டுட்டவங்களை அப்படியே விட்டுற வேண்டித்தான். ஏன் அவங்களை தூக்கு மரத்துல தொங்க விடணும்? அது பெரிய ஒரு அவமானத்தின் அடையாளமாக தெரியும். இவங்களெல்லாம் அவமானப்படுத்தி, இவங்களெல்லாம் வெட்கப்படுத்தி இந்த மக்களை அழிப்பதற்கு யார் நினைச்சான்? இப்ப அவனுடைய சந்ததி, அவனுடைய வாரிசுகள் பகல் முழுவதும் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சாயந்தரம் இறக்கிடுவாங்க. ஆனா இப்ப 10 பேர் என்ன ஆயிட்டாங்க? அந்த மகன்களை 10 பேர் உடலையும் மேல கட்டி தொங்க விட்டுட்டாங்க. அது
ஆமானின் பிள்ளைகளை, அவன் குடும்பத்தை, அவன் வம்சத்தை இப்பொழுது அவமானமாக்கும்படி ஒரு சம்பவம் அங்க நடந்துருச்சு. அது எப்படி கேட்டாங்க? உங்களுக்கு சித்தமானால். அந்த ஒரே ஒரு வரிதான் அகாஸ்வேரு ராஜாவை தொட்டு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலை மேல இறங்கி வரும்போது மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். சுவிசேஷங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 8ஆம் அதிகாரத்துல சொல்றாரு பாத்தீங்களா, ஒரு குஷ்டரோகி ஓடி வந்தான், என்னை குணமாக்க மாட்டேன்னு அவன் கேட்டிருக்கலாம். அவர் வேணான்னு சொல்ல மாட்டார். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் அப்படின்னு ஒரு அவனுடைய பதில், அவனுடைய விண்ணப்பம் அப்படியாக இருந்த, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும். அப்போ நம்ம ஒரு உதவி கேட்கிறோம், அப்படி கேட்கும்போது உங்களுக்கு விருப்பம் இருந்தா செய்யுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு என்ன ஆயிடும்? மனசு இழகிடும், மனசு உருகிடும். நம்ம ஒரு உதவி கேட்கும்போது கொடுத்து வச்சுக்க மாதிரி கேட்க முடியாதுல்ல. ஆனால் எஸ்தர் பார்த்தீங்கன்னா எப்படி கேட்குறாங்க? ராஜா உமக்கு சித்தமா இருந்தான். இப்படியே நீங்க என்ன பண்ணணும்? அந்த சூசான்ல 300 பேரை மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க? சூசானில் 15ஆம் வசனம் சொல்லுது, 300 பேரை அந்த பட்டணத்தில் மறுபடி யூதர்கள் கொண்டு போட்டார். ஆனாலும் அவர்கள் தங்கள் கையை நீட்டவில்லை கொள்ளையடிப்பதற்காக. அதே ஏற்கனவே 10ஆம் வசனத்துல பாருங்க, அங்கு 10 பேரு கொண்டு போட்டாங்க. அந்த 127 தேசத்துல இருக்கிற யூதர் இல்லாத மக்களை யூதர்கள் கொண்டு போட்டாங்க. அங்கே 10ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை. இங்க 15ஆம் வசனத்துல கடைசி வரை சொல்லுகிறது, சூசான்ல மறுபடி ஏற்கனவே ஒரு 500 பேரு ராஜா சொன்னாரு, இவன் மறுபடியும் ஒரு 300 பேரு யூதர் இல்லாத மக்களை யூதர்கள் கொண்டு போட்டாங்க. ஆனால் அவங்க வீடுகளுக்கு சென்று இவங்க கொள்ளையிடவில்லை. 16ஆம் வசனோடு பார்த்தீங்கன்னா கடைசியில தான் எழுதப்பட்டிருக்கிறது, அந்த தேசத்துல மொத்தம் டோட்டலா இந்தியா உட்பட 127 தேசத்துல இருந்த யூதர் இல்லாத மக்களை எல்லாரும் 75,000 பேரை கொன்று போட்டார்கள். ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை அவர்கள் நீட்டவில்லை. யூதருடைய நோக்கம் கொள்ளையிடுவது அல்ல, தங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும், அதுதான் அவருடைய நோக்கமே தவிர மற்றவங்களை கொண்டுட்டு கொள்ளையிடுறது அவங்களுடைய எண்ணமே இல்லவே இல்லை. அந்த காலத்தில் ராஜாக்கள் எல்லாம் போய் மற்ற தேசத்துல மற்ற நாட்டை பிடிச்சி யுத்தம் பண்ணி ஜெயிச்ச பிறகு அந்த தேசத்தை, அந்த பட்டணத்தை கொள்ளையிடுவாங்க. இது திரும்ப திரும்ப நம்ம ராஜாக்கள் புஸ்தகத்துல நம்ம படிக்கிறோம். ஆனா இங்க ஒரு வித்தியாசமாக எழுதப்பட்டிருக்குது பாருங்க. யூதர்களுக்கு அவர்கள் பொருள்கள் மேல அவங்க ஆசைப்படவே இல்லை, அவங்க நகைகள் மேல ஆசைப்படவே இல்லை, அவங்க மாடு கண்ணு மேல மிருகஜீவன்கள் மேல யூத மக்கள் ஆசைப்படவில்லை. அவங்களுடைய ஆசையெல்லாம் என்ன? நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும், எங்களுக்கு அந்த தேசத்துல ஒரு மரியாதை கிடைக்க வேண்டும், எங்களுக்கு அந்த தேசத்துல ஒரு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். இதுதான் அவருடைய நோக்கமே தவிர அந்நிய மக்களின் பொருள்களை கொள்ளையடிச்சு கொண்டு வருடைய எண்ணம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட அறவே இல்லவே இல்லை. 18ஆம் வசனம் 17ஆம் வசனம் எல்லாம் பாருங்க. இந்த மாதத்தின் 13ஆம் தேதியிலும் 14ஆம் தேதியிலும் ஏகமாய் டோட்டலா எல்லா யூதர்களும் இளைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள். அந்த 2 நாள் 13ஆம் தேதி 14ஆம் தேதி 2 நாள் யுத்தம், 2 நாளா யூதர் இல்லாத மக்களை யூதர்கள் கொண்டு போட்டாங்க. ஒரு பெரிய ஒரு வெற்றி கிடைச்சது. அந்த வெற்றிக்கு அப்புறம் 15ஆம் தேதி இளைப்பாறுதல், ரெஸ்ட், அமைதியா இருந்துச்சு. அந்த நாளை அவர்கள் பண்டிகை நாளாக்கினார்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆமான் சொல்றார் பாரு, வருஷந்தோறும் 21ஆம் தேதி வசனம், ஆதார் மாதத்தின் 14ஆம் தேதி 15ஆம் தேதிகளை யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகும். அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறின மாதமாகவும் ஆசரித்து கடைபிடிச்சு, இது எங்களுக்கு சந்தோஷமான நாள், எங்களுக்கு துக்கம் நீங்கி மகிழ்ச்சி இருக்கிற ஒரு நாள் அப்படிங்கிறது நீங்க கடைபிடிங்க. அந்த நாட்களிலே விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடும், ஒருவருக்கொரு வரிசைகளை அனுப்பவும் எளியவர்களுக்கு தான தர்மம் செய்ய வேண்டும் என்று திட்டம் பண்ணினான். அதை அவரவர்கள் மொழியின் மூலமாக எழுதி கட்டளையாகவே எல்லா தேசத்துக்கும் அனுப்பி வச்சுட்டான். ஏற்கனவே ஆமான் பண்ண பார்த்தீங்களா, யூத ஜனங்களை 13ஆம் தேதி யூதர் அல்லாத ஜனங்கள் கொண்டு போட்டுருனோன்னு அவங்கவுங்க மொழியிலே அவன் கடிதம் அனுப்பின மாதிரி இப்போ மொர்தெகாயும்
எபிரேய பாஷையில யூதர்களுக்கு இவர் ஒரே ஒரு மொழியில் அனுப்புகிறார். ஏன்னா அந்த நாளை பண்டிகையே கொண்டாடுற நாள் யாரு? யூதர்கள் கொண்டாடுறதுனால. இப்ப இந்தியாவில் 2000 மொழிகளுக்கு மேல இருக்கு. அதே மாதிரி அந்த 127 தேசத்துல ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு தேசத்திலும் எத்தனை மொழிகள் இருக்கு, அத்தனை மொழிகளிலும் அந்த மக்கள் புரிந்து கொள்ளும்படியா அவங்கவுங்க மொழியிலே ஆமான் கடிதம் எழுதி எல்லாருக்கும் அஞ்சல்கார மூலமா தபால் மூலமா அனுப்பி வச்சோம், ஆட்களை அனுப்பினான். அதே மாதிரிதான் இப்ப கூட ஆமான் என்ன பண்ணிட்டாரு, யூதருக்கு மட்டும், மற்ற மக்களுக்கு அல்ல, யூதருக்கு மட்டும் அநேகமா எபிரேய பாஷை தான் இருக்கு. எபிரேய பாஷையில ஒரு கடிதங்கள் எழுதி நீங்க 13ஆம் தேதி 14ஆம் தேதி சந்தோஷப்பட்டு வீடெல்லாம் விருந்துகள் செய்து நீங்கள் உண்டு சந்தோஷமா இருந்து மற்றவர்களுக்கும் அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கங்க. சந்தோஷம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், துக்கத்தை நாம் மட்டுமே சுமக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில துக்கம் வரும்போது வேதனை வரும்போது நாம மட்டும்தான் சுமந்துக்கணும். இந்த வசனம் நமக்கு சொல்லி கொடுக்குது பாருங்க. ஆனா சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கும் போது அதை மற்ற கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகா எழுதியிருக்கு. நம்முடைய துக்கங்களை மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் நமக்கு ஒரு நன்மை கிடைக்க போறதும் கிடையாது, அனுதாபம் தான் கிடைக்கும். நான் ரொம்ப வருத்தமா இருக்கிறேன், வேதனை இருக்கிறேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு சொல்றேன், ஆனால எனக்கு அனுதாபம் தான் கிடைக்குமே தவிர அங்கிருந்து அதுக்கான ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை மாற்றுகிறவர் ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, சந்தோஷமான நாளை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்க. எளியவர்களுக்கு, வறுமையில இருக்கிறவங்களுக்கு, வசதி உள்ளவங்க பரிசு பொருள் எல்லாம் கொடுங்க, அந்த நாள் 2 நாள் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு அது ஒரு பண்டிகையாகவே அவர் அவங்கவுங்க மொழியில் எழுதி அனுப்பி வச்சுட்டார். இப்ப அந்த யூதர்கள் கொண்டாடுறாங்க. அதை அவர் நிரந்தரமா செய்ய சொல்லிட்டார். 24, 25, 6 வசனங்களை படிக்கும்போது அதை நிரந்தரமா செய்ய சொல்லிட்டார். காரணம் என்ன, அந்த பண்டிகைக்கு பூரீம் அப்படின்னு ஒரு பேரை வச்சுட்டார். ஆமான் முதலா யூத மக்களை எந்த மாசத்துல அழிச்சிடணும் அப்படின்னு பார்க்கறதுக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்காக அவர் சீட்டு போட்டு தேர்ந்தெடுத்தார். எந்த மாசத்துல எந்த தேதியில யூதர்களை அழிச்சிடலாம் அப்படி சீட்டு போட்டு பார்க்கும்போது அந்த சீட்டில் விழுந்தது என்ன, அந்த 12ஆவது மாதம் 13ஆம் தேதி 14ஆம் தேதி. அது அந்த சீட்டு போடுற நிகழ்ச்சிக்கு அந்த சீட்டுக்கு ஒரு பூர் அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டார். அதனால அது கொஞ்சம் வித்தியாசமாய் அதனோடு அந்த நாளை சந்தோஷமாய் கொண்டாடுறதுக்காக, மகிழ்ச்சியை கொண்டாடுறதுக்காக பூரீம் அப்படின்னு ஒரு பேரை வச்சு அந்த பண்டிகை நிரந்தரமா யூதர்கள் எங்க இருந்தாலும் நிரந்தரமா கொண்டாடணும் அப்படிங்கிறத அவர் திட்டம் பண்ணி அதை அமலுக்கு கொண்டு வந்துட்டார், அமல்படுத்திட்டார். அந்த 127 தேசத்துல எங்க இருக்கு எல்லா யூதர்களும் அந்த மாசத்துல 12ஆம் மாசமும் 13, 14 2 நாளும் அது சந்தோஷின் பண்டிகையாக பூரீம் என்ற பெயருடன் நீங்கள் கொண்டாடணும் அப்படின்னு அது அமலுக்கு கொண்டு வந்துட்டார். 10ஆம் அதிகாரம், அகாஸ்வேரு ராஜா தேசத்தின் மேலும் சமுத்திரத்தில் உள்ள தீவுகளின் மேலும் பகுதி ஏற்படுத்தினார். சரி, அவர் வரி வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்பதான் நாட்டை காப்பாற்ற முடியும், நாட்டு மக்களுக்கு திட்டங்கள் போட்டு அதை நிறைவேற்ற முடியும். பணம் அவசியம் தானே, அது இப்ப கூட தான் நாட்டில் நடக்குது. அதே மாதிரி அந்த காலத்தில் ராஜாக்கள் காலத்துல கூட நடந்தது. அப்போ எல்லா மக்கள் மேலே வரி ஏற்பாடு பண்ணிட்டார். 2வது வசனத்துல படிக்கும் போது அவர் சொல்றார், மொர்தெகாயினுடைய மேன்மையின் வியார்த்தமும் மேதிய பெர்சிய ராஜாக்களின் நடபடி புஸ்தகத்திலும் எழுதி அவர் பதவி உயர்வு பெற்றது. ராஜாவுக்கு அடுத்தபடியா அந்த தேசத்துல அவர் அதிகாரத்தில் இருந்தது. சரித்திரத்துல இடம் பிடிச்சிட்டார் பாருங்க. மொர்தெகாய் யூத தேசத்துல பிறந்து எருசலேமில் வளர்ந்து எகோனியா ராஜாவை நேபுகாத்நேச்சர் கைது பண்ணி தூக்கிட்டு போகும்போது இவரையும் தூக்கிட்டு போயிட்டார். ஒரு அடிமையாக போன மனுஷன் அந்நிய தேசத்துல ராஜாவுக்கு அடுத்தபடியா பெரிய ஒரு பதவி வகிச்சான் அப்படிங்கிறத அந்த தேசத்தை சரித்திரத்துல இடம் பிடிச்சிட்டார், எழுதி வச்சுட்டாங்க. எவ்வளவு ஒரு மேன்மையான பாத்தீங்களா. 1 பேதுரு 5:6 சொன்னது மாதிரி தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துல அடங்கிருங்கள் அப்படின்னு வசனத்தின்படி அந்த நாளுக்காக இவர் ஆசைப்படவே இல்லை. இப்படி ஒரு சம்பவம் நடக்கணும் மொர்தெகாய் நிச்சயமா நினைச்சிருக்க மாட்டார். கர்த்தர் அது செய்தார். காரணம் என்ன, அந்த 1ஆம் வசனத்தை அவர் காத்து கொண்டார். அந்த வசனத்தில் ரொம்ப ஒரு பக்தி வைராகமாக இருந்தார். நம்ம ஆண்டுக்காக பக்தி வைரியம் வாழணும் நினைக்கும் போது, வசனத்துக்கு கீழ்ப்படையணும் அப்படின்னு விரும்பும் போது கர்த்தர் பெரிய காரியங்கள் நமக்காக செய்வார். கடைசி வசனத்தில் படிக்கும்போது அந்த மக்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் பெருகிட, நல்ல திட்டங்கள் கொண்டு வர, அந்த மக்களுக்கு நன்மைகள் செய்வதற்கு மொர்தெகாய்
பெரிய உதவியாக இருந்தார். அதுதான் நீதிமொழிகள் என்னும் ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது. நன்மை செய் உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. இந்த வசனத்தின்படி அங்கே மொர்தெகாய் அந்த யூத மக்களுக்கு அவர் ஜீவனுள்ள நாளெல்லாம் பதவியில் இருந்த காலம் முழுவதுமாக நன்மையே செய்தார். நம்ம ஜெபம் பண்ணுவோம்.